அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள். அந்த நாளிலே 2 சிறப்பு வருது. ஒன்று மகாவிஷ்ணுக்குரிய ஒரு ஏகாதேசி. இந்த ஏகாதேசிங்கிறதுக்கு அபரா ஏகாதேசின்னுட்டு அந்த ஏகாதேசிக்கு ஒரு பேர். அதே நாளிலே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உதித்த குமரக்கடவுளுக்குரிய கார்த்திகை திருநட்சத்திரம், கிருத்திக விரதம். அந்த விரதமும் ஏகாதசி 2 விரதமும் ஒன்றாக இணைந்து வருகிறது. அது ஆன்மீக ரீதியாக ரொம்ப அற்புதமான மகத்தான ஒரு நிகழ்வு. அந்த தினத்திலே நீங்கள் கிருத்திகை விரதம் மேற்கொள்ளலாம், ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளலாம். அவரவர்கள் வழக்கப்படி நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் எந்த விரதம் மேற்கொண்டாலும் கூட அந்த உத்தமமான பலன்கள் உங்களுக்கு அன்றைக்கு கிடைக்கும். இப்போ கார்த்திகை விரதத்துக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ரொம்ப பேர் கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள். அது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்குரிய விரதங்களிலே மிக முக்கியமான விரதம் மாத கார்த்திகை விரதம். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய திருக்கண்களிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் அந்த சரவண பொய்கையில இருந்து எடுத்து வளர்த்தவர்களுக்கு கார்த்திகை பெண்கள் என்று பெயர். இந்த கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 6 நட்சத்திரம் சேர்ந்தது தான் கார்த்திகை நட்சத்திரம். அவர்களெல்லாம் இப்படி 6 குழந்தைகளாக இருந்த அந்த சிவனின் நெற்றிக்கண்ணில் 6 தீப்பொறிகளிலிருந்து பிறந்த அந்த குழந்தைகளை அவர்கள் அன்போடு பாலூட்டி வளர்த்த காரணத்தினால் அந்த பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படி என்று ஒரு வரம் தந்திருக்கிறார்கள். கார்த்திகேயன் என அவருக்கு பேர். இன்னொரு விசேஷம் பாருங்க, இப்போ அந்த கார்த்திகை பெண்களுக்கான அந்த முக்கியத்துவம் இதில் வருது இல்லையா? அதாவது முருகனை வளர்த்த அதே தான் ஏகாதேசிக்கும் வரும். ஏகாதேசிங்கிறது யாருன்னு சொன்னால், எம்பெருமானுடைய அந்த திருச்செவியிலே இருந்து அந்த அசுரனை, முரணுங்கிற அசுரனை அழிப்பதற்காக வந்த வீர ஆவேசமான அந்த பெண்ணுக்குத்தான் ஏகாதேசின்னுட்டு பேர். அந்த முரனை அழித்த பின்புதான் பெருமாள் யோக நிஷ்டையிலிருந்து எழுந்து அந்த பெண்ணை பார்க்கிறார். நீதானா இந்த அற்புதமான காரியத்தை செய்தாய் என்று கேட்டு அந்த பெண்ணுக்கு வரம் தந்தார். நீ ஏகாதேசி, உன்னுடைய பெயர் ஏகாதேசி. உன்னை நினைத்து கொண்டு ஏகாதசியிலே யாரெல்லாம் விரதம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் என்னை நினைத்தவர்களாக ஆவார்கள். அதனால் அந்த நாளிலே அவர்களுக்கு எல்லா விதமான நலனையும் தான் தருகிறேன் அப்படின்னு சொன்னார். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை விரதத்துக்கும் இந்த ஏகாதசி விரதத்துக்கும் ஒரு அற்புதமான மேட்ச் கிடைக்குது இல்லையா? ஒரு இணைப்பு கிடைக்குது இல்லையா? கார்த்திகேயா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி என்று அந்த நாளிலே முருகனை துதிப்பவர்களுக்கு பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும் அப்படி என்பது ஒரு ஆன்மீக நம்பிக்கை. செவ்வாய் தோஷம் ரொம்ப பேருக்கு இருக்குது இல்லையா? காரணம், முருகன் செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி. கார்த்திகை தினத்தன்று யாரெல்லாம் விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த 2 குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் செவ்வாய், 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய், 12ஆம் இடமான முக்தி ஸ்தானத்தில் செவ்வாய், இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும், தடைகள் நீங்கிவிடும், கடன் தொல்லைகள் நீங்கும், நிலம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்துவிடும். இந்த கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்ததாலே இந்த நாளிலே முருகனை வேண்டுபவர்களுக்கு அந்த கார்த்திகை பெண்கள் ஆசியோடு குழந்தையை வளர்த்தார்கள் இல்லையா? அதனால் இந்த கார்த்திகை விரதம் இருப்பவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பிறக்காத அந்த பிரச்சனைகளெல்லாம் இருந்தால் அவைகளெல்லாம் நீங்கி குழந்தை பேறு கிடைக்கும். பயம் முதல்ல போயிடும். முருகனின் கையில் உள்ள வேல் இருக்குது இல்லையா? அந்த வேல் இருக்கும்போது நமக்கு பயமில்லை, வேலுண்டு பயமில்லைன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த வேல் அரணாக நின்று எதிரிகளிடமிருந்து, தீய சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும், தைரியம் கிடைக்கும். அதே மாதிரி அன்னைக்கு ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் இருக்குது இல்லையா? இந்த ஏகாதசிக்கு அபரா ஏகாதசின்னுட்டு பேர். இந்த ஏகாதசி காலையிலே எழுந்து வழக்கம் போல நீராட வேண்டும், தூய ஆடை அணிந்து பூஜை அறையிலே விளக்கேற்ற வேண்டும், மகாவிஷ்ணுவை திருவிக்கிரமன் என்கிற திருநாமத்தோடு மனதிலே நிறுத்தி துளசி இலைகளாலே அவனை அர்ச்சனை செய்தால் அவனுக்கு ஏக சந்தோஷம் வந்து விடுமா. ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தையோ, இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமத்தையோ, இல்லை ஆழ்வார்களுடைய பாசுரங்களையோ, இல்லை எம்பெருமானை பற்றி உங்களுக்கு எந்த பாசுரம் தெரியுமோ அந்த பாடல்களை பாடி நீங்கள் வழிபடலாம். பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானை வழிபடும்போது பிராட்டியோடு, அதாவது
சேர்த்து வழிபடணும், மகாலட்சுமியோடு சேர்த்து வழிபடணும். அதாவது எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் மகாலட்சுமி கோயிலும் இடது பக்கத்தில் ஆண்டாள் கோயிலும் இருக்கும். வலம் வர வேண்டும், பிரகாரத்தை வர நேர பெருமாளை பார்த்துட்டு வந்துடக்கூடாது, பிரகாரத்தையும் வலம் வர வேண்டும். அந்த துவஜஸ்தம்பம் அந்த கொடிக்கம்பத்துக்கிட்டு நமஸ்காரம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் எப்படி இந்த கார்த்திகை விரதம் இருக்கிறது, எப்படி அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். இந்த மாலையில் பார்த்தோம்னா இப்போது இந்த ஏகாதசி விரதம் மட்டும் இருக்கிறவர்கள் அன்றைக்கு உணவு உண்ணக்கூடாது. அன்னைக்கு அடுத்த நாள் துவாதசி காலையில் தான் பாரணம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடணும். ஆனால் சில பேருக்கு ஏகாதசி விரதம் பழக்கம் இல்லாமல் கார்த்திகை விரதம் மட்டும் இருக்கிறவர்கள் அவர்கள் வேறு மாதிரியாக இருக்கலாம். அவர்கள் மாலையிலே முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த செவ்வரளி அல்லது முல்லைப்பூக்களாலே அர்ச்சனை செய்து முருகனுக்கு சக்கரை பொங்கல், அவசியம் ஒரு தினை மாவு, இதை வச்சு விளக்கேற்றி நிவேதனம் பண்ணலாம். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், முருகநந்தாதி, என்ன முருகனுக்கு பாடலோ அந்த பாடல்கள் பண்ணலாம். ஆனால் ஏகாதசி விரதமும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து இருக்கிறவர்கள் ரெண்டையும் சேர்ந்திருந்து அன்றைக்கு உபவாசம் இருந்து மாலையிலே விளக்கேற்றி வைத்து பெருமாளையும் முருகனையும் வழிபட்டு அடுத்த நாள் காலையிலே அவர்கள் துவாதசி பாரணையோடு இந்த கார்த்திகை விரத அந்த உபவாசத்தையும் அவர்கள் நீக்கி கொள்ளலாம். அப்படி சாப்பிட்டு தான் ஆகணும். அன்னைக்கு எல்லாராலையும் முடியாது இல்லையா, பாதி பேருக்கு சக்கரை வியாதி. அப்படி இருந்தால் என்ன ஆகும், ஒரு வேளை மட்டும் ஒரு நீர், மோர், பால், இதெல்லாம் பழங்கள், இதை உட்கொள்ளலாம். இல்லாட்டி போனால் உடைத்த அரிசி, அந்த அரிசி அதாவது கோதுமை உப்புமா, இதை நம்ம செஞ்சு அதை ஆகாரமாக எடுத்துக்கலாம். அப்படி ஆகாரமாக எடுத்து அந்த விரதத்தை நீங்கள் முடித்தால் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணியம், கார்த்திகை விரதம் இருந்த புண்ணியம், இந்த 2 புண்ணியமும் கிடைக்கும். இது மாயோன் மருகனின் அந்த அற்புதமான ஒரு அருளும், மாயோன் என்று சொல்லப்படுகின்ற மகாவிஷ்ணுவினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டும் சேர்ந்து ஒரே நாளிலே வருகின்ற ஒரு அற்புதம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வருவதாலே மகாலட்சுமியினுடைய பேரருள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். அன்றைக்கு ஏகாதசி விரதம் இருங்கள், கிருத்திகை விரதம் இருங்கள். 2 தெய்வத்தின் விரதத்தை ஒரே நாளிலே இருப்பதன் மூலமாக எல்லையற்ற ஒரு சக்தியை பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு வரும் வெள்ளிக்கிழமை நமக்கு கிடைத்திருக்கிறது.